ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தாங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் நேற்றே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த பாஸ்போர்ட் சைஸ்னுடைய ஃபோட்டோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஃபோட்டோ கீழே உங்களுடைய பெயர், எந்த தேதியில் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க, இந்த தேதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் 4 அப்ளை பண்ணாலும் சரி, குரூப் 2 அப்ளை பண்ணாலும் சரி, அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வெளியிட்டிருக்காங்களோ ஒன்று அந்த தேதி அன்னைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறமா எடுத்த டேட்டு தான் அதில் இருக்கணும். ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த டேட் இதில் நீங்கள் போடக்கூடாது. சைஸ் பொறுத்த வரைக்கும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர், நம்மளுடைய கையெழுத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனுடைய சைஸு 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர் இது ரெண்டும் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோக்கலில் கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணிட்டு அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. பட் ரொம்ப ஈஸியாக ஆன்லைன் மூலமாக, அதுவும் உங்கள் மொபைல் மூலமாக கூட இது கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே தேவை கிடையாது. ஆப் இல்லாமல் வெப்சைட் மூலமாகவே கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோனுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2 வெப்சைட்டு, ஒன்று டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவில் நேமு, டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரடியாக இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ உங்கள் மொபைல் கேமரா யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு ஒயிட் ஷீட்டில் சிக்னேச்சர் போட்டு அதையும் ஸ்கேன் பண்ணியோ அல்லது ஒரு ஃபோட்டோ எடுத்தோ அந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இதனுடைய பேக்ரவுண்ட் பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ளூ கலரை ஒயிட் கலராக மாற்றணும், ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு அப்லோட் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் அப்லோட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோல்டரில் ஃபோட்டோ வச்சிருக்கோம் பார்த்தியா, நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம மொபைல் கேமரா யூஸ் பண்ணி எடுத்து ஒரு ஃபோல்டரில் வச்சுருப்போம். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய அந்த ஃபோட்டோனுடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ளூ கலர் போயிருச்சு. பேக்ரவுண்ட் எம்டியாக இருக்குது. இது பேக்ரவுண்ட் இப்போ எம்டியாக இருக்குது. நம்ம பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ப்ளஸ் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கலர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் கலர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் இருக்குது. இந்த ஒயிட் கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஃபோட்டோனுடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாறிடுச்சு. இப்போது இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. முதல் ப்ளூ கலரில் இருந்தது, இப்போ பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ஒயிட்டாக மாறிடுச்சு. இந்த ஃபோட்டோனுடைய சைஸு 62 கேபி இருக்குது. பட் டிஎன்பிஎஸ்சியில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணி நேமு, டேட் ஆட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சிக்னேச்சரும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பேப்பரில் ஃபோட்டோ எடுக்கும்போது நிழல் கூட தெரியும். ஸோ அதனால் அகெயின் அந்த சிக்னேச்சரை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களை சிக்னேச்சரை செலக்ட் பண்ணிடுங்க. சிக்னேச்சர் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகும். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. பேக்ரவுண்டுடைய கலர் சேஞ்ச் பண்ணணும். பேக்ரவுண்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு கலர் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜ் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சிக்னேச்சரும் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்னு இருக்கும், அதுக்கப்புறம் சைன் இருக்கும். இந்த ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இதில் 3வது ஆப்ஷனாக கிராப் ப்ளஸ் ஆட் இன்ஃபோ அண்ட் ஆட் ஆட்டோ கம்ப்ரஸ் ப்ளஸ் ரீசைஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேக்ரவுண்ட் மாற்றி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓகே, இப்போது கரெக்டாக அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஜூம் பண்ணியாச்சு. கரெக்டாக அலைன்மெண்ட்டு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பேர் என்னவோ யுவர் நேம் அப்படிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா எந்த தேதியில் ஃபோட்டோ எடுத்தீங்க? ஸோ இன்னைக்கு வந்து 21/6/2024. ஸோ நீங்கள் எந்த தேதியில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த டேட் கொடுத்துடணும். நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 20/6/2024. ஸோ நேற்றைய டேட் கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னைக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணீங்களோ அந்த டேட் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க உங்களுக்கான அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு கீழே நேம் ஆட் ஆயிடுச்சு, டேட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக சிக்னேச்சர் வந்து கம்ப்ரஸ் பண்ணணும். மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க சைன் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தென் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்துட்டு சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் மாற்றி வச்சு அந்த சிக்னேச்சர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜ் டிஸ்பிளே ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ் ஆகிருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணது 59 கேபி கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் 12 கேபி தான் இருக்குது. இப்போ இந்த இமேஜை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ ரெண்டுமே நீங்கள் எடிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் எடிட் பண்ண அந்த இமேஜ் ஃபைல் வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் பாஸ்போர்ட் சைஸ் கீழே நேமு, அதுக்கப்புறம் டேட் வந்துருச்சு. அதே மாதிரி சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ப்ராசஸ். ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.